இந்த வீடியோ நீங்க கிளிக் பண்ணியிருக்கீங்கன்னா, நீங்க உங்க வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா ஆகணும்னு சொல்லி நெனச்சிட்டு இருப்பீங்க. பட் அதுக்கான வேலைய செஞ்சுட்டும் இருக்கலாம், செய்யாமலும் இருக்கலாம். இந்த வீடியோல நான் என்ன சொல்லப் போறேன்னா, எப்படி ஒருத்தர் சக்சஸ்ஃபுல்லா ஆகலாம்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கிளியரா நான் சொல்லப் போறதில்ல. பிகாஸ் அது எனக்கே தெரியாது. பட் நான் இந்த வீடியோல என்ன சொல்லப் போறேன்னா, ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ நம்ம டெவலப் பண்ணா, நம்ம சக்சஸ்ஃபுல்லா மாற ஹை சான்ஸ் இருக்கு. இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே ஃபாரஸ்ட் கம்ப் அப்படிங்கிற ஒரு படத்துலருந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு வீடியோலேருந்து சில விஷயங்கள இன்ஸ்பயர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ஒன், டூ வாட் யூ கேன். ஃபாரஸ்ட் கம்ப் படத்துல ஹீரோ நல்லா ஓடுவாங்க. ஸோ அவர் ஒரு ஃபுட்பால் டீம்ல சேருவாரு. அதுல அவர் பெஸ்ட் பிளேயர் ஆயிருவாரு. அதே மாரி அவருக்கு டேபிள் டென்னிஸ் நல்லா வரும். அதனால அவர் டேபிள் டென்னிஸ் நல்லா ஆடுவாரு. அதுலயும் ஒரு நல்ல பெஸ்ட் பிளேயரா மாறிருவாரு. ஸோ இதுலருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நமக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அத நம்ம இம்ப்ரூவ் பண்ணி, அந்த ஃபீல்ட்ல நம்ம நல்ல எஃபர்ட்ஸ் போட்டா தான் சக்சஸ்ஃபுல்லா மாறதுக்கு சான்ஸ் அதிகம். இல்ல நான் எனக்கு ரொம்ப புடிச்சது தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி நீங்க நெனச்சீங்கன்னா, செய்யலாம். ஒண்ணும் தப்பு இல்ல. பட் உங்களுக்கு டேலண்ட் இருக்கிற விஷயத்துல நீங்க எஃபர்ட்ஸ் போட்டீங்கன்னா, நீங்க அதுல பெஸ்ட் ஆகறக்கு அதிக சான்ஸ் இருக்கு. இப்போ நீங்க உங்களுக்கு வர ஃபீல்ட்ல நல்ல பொசிஷனுக்கு போயிட்டீங்கன்னா, அதுக்கப்புறமா கூட உங்களுக்கு புடிச்ச விஷயங்கள நீங்க ட்ரை பண்ணலாம். செகண்ட் ஒன், இக்னோர் அதர்ஸ். ஃபாரஸ்ட் கம்ப் படத்துல ஹீரோவுக்கு ஐக்யூ கம்மியா தான் இருக்கும். ஸோ அவர் கொஞ்சம் முட்டாள்தனமா தான் இருப்பாரு. அப்படி இருக்கிறனாலேயே அவர நெறைய பேர் புல்லி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. பட் அவர் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாரு. பிகாஸ் அவருக்கு நெறைய டைம் அது சரியா புரியாது. அவருக்கு புரிஞ்சாலுமே அத கண்டுக்க மாட்டாரு. இந்த ஒரு கேரக்டர் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஏதாச்சும் புதுசா ட்ரை பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். நெறைய பேர் அத பார்த்துட்டு உங்கள என்கரேஜ் பண்ணவும் செய்வாங்க. சில பேர் அத பார்த்துட்டு டிஸ்கரேஜ் பண்ணவும் செய்வாங்க. நீங்க என்கரேஜ் பண்ணாலும் சரி, டிஸ்கரேஜ் பண்ணாலும் சரி, அதெல்லாம் கண்டுக்காம நீங்க உங்க வேலைய கரெக்ட்டா செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, நீங்க சக்சஸ்ஃபுல் ஆகறதுக்கு நெறையவே சான்ஸ் இருக்கு. பட் மத்தவங்க ஏதாச்சும் சொல்லுவாங்க, நம்மள கிண்டல் பண்ணுவாங்க, நம்ம தோத்துட்டோம்னா ரொம்ப அசிங்கமாயிருவோம். இப்படிலாம் நெனச்சிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்க. அப்புறமா ஃபியூச்சர்ல நம்ம எதுவுமே புதுசா ட்ரை பண்ணலையே, எதுவுமே நம்ம பண்ணலையேன்னு சொல்லி ரிக்ரெட் பண்ணுவீங்க. பட் இதில இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்கணும். ஒரு சில பேர் நம்ம குரோத்துக்காகவே ஒரு சில நல்ல விஷயங்கள சொல்லுவாங்க. அது நமக்கு குறை சொல்ற மாரி தெரியும். பட் அத நம்ம சேஞ்ச் பண்ணிட்டா நமக்கு தான் நல்லது. ஸோ அந்த மாரி விஷயங்கள கொஞ்சம் கவனிச்சு சரி பண்ணணும். தேர்ட் ஒன், டோன்ட் திங்க் மச். ஃபாஸ்ட் கம் படத்துல ஹீரோ அவருக்கு என்ன தோணுதோ அத டக்குனு செஞ்சுருவாரு. அத பத்தி அவர் யோசிக்க மாட்டாரு. அது எப்படி பண்ணலாம்னு சொல்லி பிளான்லாம் பண்ணவே மாட்டாரு. ஒண்ணு செய்யணும்னு நெனைச்சாருன்னா டக்குனு செஞ்சுருவாரு. இந்த ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நம்ம ஏதாச்சும் புதுசா ட்ரை பண்றோம்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிசினஸ் ஐடியா இருக்கு. அத நீங்க புதுசா ட்ரை பண்ணலான்னு இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். அத முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரமா உங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுதோ, அவ்வளோ சீக்கிரம் நீங்க பண்ணிரணும். நீங்க பிளான் பண்ணி பண்ணலாம். அது நல்ல விஷயம் தான். பட் நம்ம பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ண நெனைக்க மாட்டோம். பெர்ஃபெக்ட்டா ஸ்டார்ட் பண்ண தான் நெனைப்போம். ஆனா பெர்ஃபெக்ட் ஸ்டார்ட், பெர்ஃபெக்ட் சிச்சுவேஷன் ஒண்ணு இல்லவே இல்ல. ஸோ நீங்க எத பண்ணணும்னு நெனைச்சாலுமே பிளான் பண்ணுங்க. பட் அதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபோர்த் ஒன், பிகம் அன்எமோஷனல். ஃபாரஸ்ட் கம்ப் படத்துல ஹீரோ எந்த விஷயத்த செஞ்சாலுமே அந்த ஒர்க்ல தான் அவர் ஃபுல் ஃபோக்கஸ்டா இருப்பாரு. அந்த ஒர்க் கஷ்டமா இருந்தாலும் சரி, அந்த ஒர்க் ஈஸியா இருந்தாலும் சரி, அத பத்தி பேசாம, புலம்பாம அந்த ஒர்க் மட்டும் தான் அவர் செய்வாரு. இந்த ஒரு கேரக்டர நம்ம டெவலப் பண்றது நம்ம வாழ்க்கையில ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் நம்ம ஏதாச்சும் ஒர்க் செய்யும்போது எமோஷனல் ஆயிட்டோம்னா, அந்த ஒர்க்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, நம்ம ஒர்க் தான் ஸ்பாயில் ஆகும். பிகாஸ் நம்ம திங்கிங் கிளியரா இருக்காது. அதே மாரி நம்ம எமோஷனலா இருந்தா, நம்ம செய்ற ஒர்க்குக்கு ரிவார்ட்ஸ் எதிர்பார்ப்போம். அப்படி நம்ம பண்ணோம்னா, நம்மளால கன்சிஸ்டன்ட்டா வேலை செய்ய முடியாது. பிகாஸ் எப்பவுமே நம்ம ஒர்க் செஞ்சோம்னா ரிவார்ட்ஸ் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. இந்த மாரி நடந்துச்சுன்னா, நம்ம ஏதாச்சும் ஒரு கோல் செட் பண்ணா, கோல் மட்டும் தான் செட் பண்ணி வச்சிருப்போம். அதுக்கு நம்ம ஒர்க் பண்ண மோட்டிவேஷன் இல்லாம, அப்படியே சும்மாவே இருப்போம். அப்புறம் ரெக்ரெட் பண்ண ஆரம்பிச்சுருவோம். ஸோ நம்மளும் ஏதாச்சும் ஒர்க் பண்ணும்போது, அது நம்ம கோல் நோக்கி இருந்தாலும் சரி, நார்மல் ஆஃபீஸ் ஒர்க் அந்த மாரி ஏதாச்சும் இருந்தாலும் சரி, எமோஷனலா இல்லாம அந்த ஒர்க்ல ஃபோக்கஸ்டா இருக்கணும். இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் நீங்க டெவலப் பண்ணீங்கன்னா, நம்ம ஃபாரஸ்ட் கம்ப் மாரி முட்டாளாவே இருந்தாலுமே, வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல் ஆகறக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. தேங்க் யூ.